தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும், அதாவது இங்கே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அப்படிங்கிறத உங்களோட தலைவர் நயினார் நாகேந்திரன் தெளிவாக குறிப்பிட்டார். ஆனால் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத கேள்வி வரும்போது அந்த இடத்துல மட்டும் ஒரு கமா போட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது பிறகு பேசிக்கலாம், இல்லை கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்லலை, அதை பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு கமா போட்டு நிறுத்திருக்காரு. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பாஜக விரும்புதா? ஏற்கனவே எங்களோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாஜி தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் விசிட்லே அவங்க நயினார் நாகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் தான் மாநில தலைவர் அப்படின்னு பிரகடனப்படுத்தின அன்னைக்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் அதிமுகவோட வலிமையான கூட்டணியாக இருப்போம், அவங்களோட வலிமைக்கு வலிமை சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னாரே ஒழிய இந்த ஆட்சி, இந்த பங்கு இதை பற்றியெல்லாம் பேசலை. கூட்டணி அமைக்கணுங்கிறது தான் முதல் கட்ட முடிவாக இருக்குது. அப்போ முதல் கட்ட முடிவில் கூட்டணி தான் முக்கியங்கிற போது கூட்டணியை எந்தவித பிரச்சனை இல்லாமல் 2026 தேர்தல் களத்தில் போய் பணி செய்து சிறப்பு செய்து வெற்றி அடையணுங்கிற இலக்கை தாண்டி வேறு எந்த இலக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த முறை வந்தபோது கூட பேசினாரே கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை அமித்ஷா பேசினாரே. கூட்டணி கட்சிக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கூட்டணி கட்சிகளாக செயல்படுவோங்கிற வார்த்தை தானே ஒழிய கூட்டணி ஆட்சிங்கிறத முன்னெடுத்து சொல்றதுக்கு அதை பாஜக சார்பா வந்த யாருமே இதுவரைக்கும் அதை தெளிவுபடுத்தவே இல்லை. எல்லாருமே ஒரு விஷயத்த மலுப்பலா மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க. கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டணி கட்சிகளோட ஆட்சிக்கும் என்ன வித்தியாசங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தல. ரெண்டாவது என்னோட கேள்வி பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஆட்சி அப்படிங்கிறதுல அது உறுதியாக இருக்குது. ஆனால் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறதுலேயே உறுதியாக இருக்கா? இல்லை, நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இப்போ அதிக நெருக்கடியில் இருக்கிறது நாங்கள் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டு, அதாவது நீங்கள் என்ன அளவுக்கு அந்த சந்தேகத்தை தீர்த்துடுறேன். அதாவது கூட்டணி ஆட்சிக்கும் கூட்டணி கட்சிகளோட செயல்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதுதான் நீங்கள் டீகோடு பண்ண சொல்கிறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. பழைய காலத்தில் நீங்கள் எந்த அரசியல் நிகழ்வுகளையும் எந்த தேர்தல் காலத்துலையும் பார்த்தீங்கன்னாவே, இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் காலத்தில் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். தேர்தலில் வெற்றி அடையணும், ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் எல்லாரோட வீரியமும் உத்வேகமும் செயல்பாடும் இருக்கும். அந்த நிகழ்வில் போய் தேவையில்லாமல் நாங்களே முள்ளை போட்டுக்க மாட்டோம். ரோட்டில் நாங்கள் நல்லா போய் சேரணும், பஞ்சர் இல்லாமல் வண்டி போய் சேரணும்னா நாங்களே முள்ளடி போட்டு கொட்டிட்டு போவோமா என்ன? கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் கேட்கறது போற வழியில முள்ள போட்டுக்கிறது மாதிரி தான். அதனால கூட்டணி இப்ப எனக்கு தெளிவா இல்ல, கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு இப்ப அவசியங்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒன்றும் 10 மாசமோ 12 மாசமோ இருக்கிற நேரத்தில் இப்ப கூட்டணியை வலிமைப்படுத்தணும். இப்ப அவங்க அமித்ஷாஜியே என்ன தெளிவா எங்கள்கிட்ட நிர்வாகிகள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா, இணக்கத்தோட நெருக்கமான உணர்வோட செயல்படுங்க களத்துல. அதிமுகவோட நம்ம கூட்டணி அமைச்சிட்டோம், இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியை அமையணும்னா இணக்கம் வேணும், நல்ல உணர்வுபூர்வமான ஒரு உந்தல் வேகத்துல செயல்படுங்க அப்படிங்கறத அவர் கண்டிப்பா வந்துருச்சு, தெளிவா வந்துருச்சு. நாங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய கட்சியாவே மாறிட்டோம் இன்னைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.